ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இறுதி பிரசார கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இறுதி பிரசார கூட்டம் பிலியந்தலை நகரில் நேற்று நடைபெற்றது. අවුරුදු 45ක දේශපාලන අත්දැකීම් තියෙන මට දිනන පරිදිනේක හොඳට අවබෝධ කරගත්ත මට 45 வருட கால அரசியல் அனுபவம் உள்ள நான் வெற்றி தோல்வி குறித்து சிறந்த புரிதல் உள்ளவர் என்ற வகையில் 8ஆம் தேதி பாரிய வெற்றியை பெற்றுக் கொள்வோம். நாங்கள் இதனை வெற்றி கொள்வோம். எதிர்க்கட்சியினருக்கு எவ்வித இடையூறுகளையும் விளைவிக்க வேண்டாம் என்பதனை நான் உங்களுக்கு கூறுகிறேன். எமக்கு குண்டற்பலம் தேவையில்லை. நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அதனால் அமைதியான முறையில் இந்த தேர்தலை எதிர்கொள்ளுங்கள். நாங்கள் வெற்றி பெற்றதன் பின்னர் இந்த புத்தகத்தை 9ஆம் தேதி குப்பை கூடைக்குள் போடுவோம் என்பதை உங்களிடம் கூறுகிறேன். நாம் நன்கு திட்டமிடப்பட்ட கல்வியை தயாரித்துள்ளோம். இந்த நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்காக 2020ஆம் ஆண்டு 1 லட்சம் மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இது குறித்து பொறாமை கொண்டுள்ளனர். மெதமுலனவில் இருந்து வந்து இவற்றை செய்கின்றமையே பிரச்சனையாக இருக்கிறது. இதுவே இவர்களுக்குள்ள மிகப்பெரிய தலையீடியாகும். ஐரோப்பாவுக்குள்ள தலையீடியும் நானே, அமெரிக்காவுக்குள்ள தலையீடியும் நானே, மேற்குலகில் உள்ள அதிகாரமிக்க மேலும் சிலருக்கு நானே தலையீடியாக உள்ளேன். எனினும் நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை. தாய்நாட்டிற்காக நான் முன்னிற்க வேண்டும். எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் மக்களுக்கும் இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கும் அதே போன்று சிங்கள மக்களுக்கும் ஒரு விடயத்தை கூறுகிறேன். நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்பட இடமளிக்க மாட்டேன். உங்கள் பாதுகாப்பிற்காக ஜனாதிபதி என்ற ரீதியில் நான் 9ஆம் தேதிக்கு பின்னரும் எனது கடமையை நிறைவேற்றுவேன் என்பதனை தெளிவாக கூறுகிறேன். මගේ යුතුකම මා 9 වෙනිදා පස්සෙත් ඉටු කරනවායි කියන එක පැහැදිලිව ඔබට කියනවා.